ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஆசீர்வாதமான ஆராதனையிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு தந்த வாய்ப்புக்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். வேதத்திலே சொல்லப்பட்டபடி தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஒருவரும் ஏற்படுகிறதில்லை. நம்மளுடைய தலைமை போதகருக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்று ஜெபித்து ஆயத்தமாகி வந்திருக்கிறேன். என்னுடைய செய்திக்கு தலைப்பு ஜெபம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஜெபமே நம்மளுடைய ஜீவன், நமக்கு ஜெபத்தை கொண்டு வருகிற ஜெபம். நாம் அனைவரும் ஜெபிக்கிறோம். தனியாகவும், குடும்பமாகவும், சமுதாயமாகவும், திருச்சபையாகவும் கூட நாம் ஜெபிக்கிறோம். காலையில் எழுந்தவுடனும் பின்பு இரவிலும் ஜெபிக்கிறோம். ஒருவேளை உணவு அருந்துவதற்கு முன்னும் ஜெபிக்கிறோம். நம்மில் சிலர் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்பதாக ஜெபித்து வெளியே போகிறோம். பிரயாணத்தை துவங்குவதற்கு முன், ஒரு வேலையை ஆரம்பிக்கும் முன் நாம் ஜெபிக்கிறோம். உலகத்தின் எல்லா மனுஷரை போலவும் நாமும் ஜெபத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம். அதிலும் கிறிஸ்துவில் விசுவாசிகளாய் இருக்கிற நாம் ஜெபத்திலே அதிகமாய் ஈடுபடுகிறோம். சீர்திருத்த சபையின் ஸ்தாபகர் மார்ட்டின் லூத்தர் இப்படியாய் சொன்னார்: ஜெபிக்காத கிறிஸ்தவன் சுவாசிக்காமல் உயிரோடு இருப்பதற்கு சமம். ஜெபிக்காத கிறிஸ்தவன் சுவாசிக்காமல் உயிரோடு இருப்பதற்கு சமம். அதாவது எப்படி சுவாசிப்பது உயிரோடு இருப்பதற்கு அவசியமோ அந்த அளவு ஜெபம் ஒரு கிறிஸ்தவனின் உயிர் நாடி. அவர் மேலும் சொன்னார், எப்படி ஒரு தையற்காரனுக்கு தையல் செய்வது ஒரு அடையாளமோ அந்த அளவு கிறிஸ்தவனுக்கு ஜெபமே அவனுடைய அடையாளம் என்று சொல்லியிருக்கிறார். ஜான் வெஸ்லி என்ற இன்னொரு தேவ மனுஷன் இப்படியாய் சொன்னார்: விசுவாசமுள்ள ஜெபத்திற்கு பதில் அளிப்பது ஒன்றை தவிர தேவன் தாமாக பூமியில் வேறு எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடுவதில்லை. விசுவாசமுள்ள ஜெபத்திற்கு பதில் அளிப்பது ஒன்றை தவிர தேவன் தாமாக பூமியில் வேறு எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடுவதில்லை. அதாவது தேவன் பூமியிலே எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள ஒரு விசுவாசியின் ஜெபம் அவசியம் என்கிறார். ஆகவே நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபையில், நம்மளுடைய சமுதாயத்தில், மாநிலத்தில், நாட்டில் கர்த்தர் யாதொன்றும் செய்ய வேண்டுமானால் ஒருவராது அதற்காய் ஜெபித்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜான் வெஸ்லியுடைய கருத்து. இது மாத்திரமல்ல, இது நமக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, இயேசுவை நம்புகிற நமக்கு இயேசுவானவர் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளையாயும் இருக்கிறது. மத்தேயுவிலே கெத்செமனே தோட்டத்திலே அவர் சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இது அந்த சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதை வேறு விதமாக லூக்காவிலே கடைசி நாட்களிலே வரும் காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயுவிலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இங்கே லூக்கா 21:36 ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு உவமையை சொல்லுகிறார். அதாவது நாம் ஜெபத்தை கைவிடக்கூடாது, தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை சொல்லுகிறார். அநேக நிருபங்களை எழுதின பவுலப்போஸ்தலனும் கூட இதே கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக 1 தெசலோனிக்கேயர் 5:17 அப்போஸ்தலர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார்: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல், கண்டினியூயலி நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெப சிந்தையிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். ரோமர் 12:12 இப்படியாய் சொல்லுகிறது: ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லுகிறது. மீண்டும் கொலைசேயர் 4:2 சொல்லுகிறது: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஏன்னா பொதுவாக நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது தான் தூக்கம் வந்து விடுகிறது. அது எல்லாருடைய அனுபவமாகவும் இருக்கும். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார், பவுலப்போஸ்தலனும் சொல்லியிருக்கிறார், ஜெபத்திலே விழித்திருங்கள் அல்லது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம்.
ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நாம் நிராகரிக்க முடியாது. ஆகவே நம்மை அவர் ஜெபம் செய்யும்படியாய் அழைப்பதற்கு மலைப்பிரசங்கத்தில் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 7:7 கேளுங்கள் கேளுங்கள் என்று நம்மை அழைக்கிறார், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி நம்மை ஜெபத்திற்காய் அழைக்கிறார். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் அனைத்திற்கும் நாம் எதிர்பார்க்கும் பதில் கிடைப்பதில்லை. நம் அனைவருக்கும் பதில் தரப்படாத நம்முடைய ஜெபங்கள் சில உண்டு. சில வேண்டுதல்கள் பல ஆண்டுகள் நாம் ஜெபித்தும் பயனில்லை. என்னுடைய எல்லா ஜெபங்களுக்கும் நான் வேண்டிக் கொண்டபடி தேவன் பதிலளித்திருக்கிறார் என்று இங்கு வந்திருக்கிற ஒருவரும் சொல்ல முடியாது. என்னுடைய அனுபவத்திலே ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய தாயார் கேன்சர் வியாதியினால் அநேக நாட்கள் அவர்கள் வேதனையிலே பாடுபட்டார்கள். அவர்கள் அந்த வேதனையிலே துடிக்கும் பொழுது நானும் என் தங்கையும், அப்பொழுது எங்களுக்கு திருமணம் ஆகவில்லை, அதிகமாய் நாங்கள் ஜெபித்தோம், உபவாசம் இருந்து ஜெபித்தோம், அநேக மாதங்கள் ஜெபித்தோம். ஆனாலும் எங்களுடைய தாயார் தன்னுடைய 55வது வயதிலே மரித்து விட்டார்கள். வாலிப பிள்ளைகளாகிய எங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் ஆடி போய்விட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம். மாத்திரமல்ல, மிக சிறந்த தேவ மனிதர்களுக்கும் கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள், அதாவது அவர்கள் ஏறெடுத்த ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்படவில்லை. உதாரணமாக மோசேயை குறித்து பார்ப்பீர்களானால், மோசேயைப் போல வேறு ஒரு தேவ மனுஷன் எழுந்ததில்லை என்று வேதமே சொல்லுகிறது. ஆண்டவரே அப்படி அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். தேவனோடு மோசேயைப் போல் தேவனோடு முகமுகமாய் பேசின ஒரு தீர்க்கதரிசி அதற்கப்புறம் எழுந்ததில்லை என்று உபாகமம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த தேவ மனுஷன் ஒரு காரியத்திற்காய் கெஞ்சி ஜெபித்தான் என்று நாம் அறிவோம். அது என்ன ஜெபம்? நான் எப்படியாவது இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபித்தான். 2 முறை ஜெபித்தான். 3ஆம் முறை ஜெபிக்கும் பொழுது அவன் ஜெபத்தை கூட ஏறெடுக்க தேவன் விடவில்லை. அதை பற்றி நீ பேச வேண்டாம் என்று சொல்லி அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்ட தாவீது ராஜாவும் கூட ஜெபித்தான் இல்லையா? எதற்காக ஜெபித்தான்? அவனுக்கு பிறந்த குழந்தை வாழ வேண்டும் என அவன் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் இரா முழுவதும் தரையிலே கிடந்தான். ஆகிலும் 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. இது வேத வசனம். சில தீர்க்கதரிசிகளை நாம் அறிவோம். உதாரணமாக எலியா, யோனா போன்ற தீர்க்கதரிசிகள். இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன ஜெபித்தான்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே அவன் மிக சிறந்த காரியங்களை செய்த பின்பு அவன் 19ஆம் அதிகாரத்திலே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே அவன் ஓடி அந்த எசபேல் என்ற பெண்ணிற்கு பயந்து ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து அவன் என்ன ஜெபிக்கிறான்? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்றான். யார்? எலியா தீர்க்கதரிசி. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபிக்கிறான். யோனா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாவது எனக்கு நலமாயிருக்கும் என்றான். இந்த 2 ஜெபங்களையும் எலியா யோனாவின் ஜெபங்களை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஜெபங்கள் நிராகரிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோமானால் பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்திற்காக 3 முறை ஜெபித்தேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. நம்ம 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட, அவனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்ட முள் நீங்கவில்லை. ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கு காரணம் என்ன, அல்லது காரணங்கள் என்ன? இன்றைக்கு நாம் அதைத்தான் கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கப் போகிறோம். ஆனால் சில நிகழ்வுகளில் ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்குரிய காரணம் நமக்கு கடைசி வரை தெரியாமலே போகலாம். உதாரணமாக யோபுவுக்கு அவன் ஏன் அவனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட திடுக்கிடும் சம்பவங்களும் நஷ்டமும் துயரமும் ஏற்பட்டது என்று கடைசி வரை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கவே இல்லை. பரலோகத்திலே நமக்கு தெரிந்த அந்த காட்சி, அதாவது சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த சேலஞ்ச் எல்லாம் யாருமே யோபுவுக்கு கடைசி வரை வெளிப்படுத்தவில்லை. அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில சம்பவங்களுக்கு உரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒருவேளை இந்த வாழ்க்கையிலே நமக்கு இல்லாமல் போகலாம். உதாரணமாக ஒரு கொடிய வியாதி, மரணம், விபத்துக்கள், இவை போன்றவைகள் காரணங்கள் நாம் அறிய முடியாது. ஆகவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மறைவானவைகள் நம்முடைய
தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். உபாகமம் 29:29 நம்ம அனைவருக்கும் தெரிந்த வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள். ஆனால் அந்த வசனத்திலே தொடர்ந்து வாசிக்கிறோம், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்படியானால் ஒருவேளை நம் ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்குரிய காரணங்கள் வெளிப்படுத்தப்பட்ட தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்ட வெளியரங்கமான காரியங்களை நாம் அறிந்து அதை தியானிப்பது இந்த நாள் காலையிலே நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த காரணங்களை நாம் அறிந்து கண்டுபிடிப்பதன் மூலம் ஒருவேளை நம் ஜெப வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கும் நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும் அது நிச்சயமாய் உதவும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக 6 காரணங்களை வேத வசனங்களின் ஆதாரத்தோடு இந்த நாள் காலையிலே தியானிக்கலாம் என்று நான் ஆயத்தமாகி வந்திருக்கிறேன். முதலாவது காரணம், நாம் அனைவருக்கும் அறிந்த ஒரு காரணம், பாவம் அகற்றப்படாமல் ஜெபம் கேட்கப்படாது. பாவம் அகற்றப்படாமல் ஜெபம் கேட்கப்படாது. வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஏசாயா 89:2. அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆகவே நம்மளுடைய பாவம் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே வந்து நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய ஜெபம் தேவனை அணுகாதபடிக்கு தடுக்கிற ஒரு சுவரை போல இருக்கிறது. அழகான ஒரு வசனம் உபாகமம் 28 இருக்கிறது, உன் தலைக்கு மேல் உள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழ் உள்ள பூமி இரும்புமாயிருக்கும். மேலே வெண்கலம் கீழே இரும்பு என்றால் நம்மளுடைய ஜெபம் எப்படியாய் தேவனிடத்திற்கு போக முடியும்? அந்த வெண்கலமாய் இருப்பது நம்மளுடைய பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனமும் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 66:18 இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் செய்த அக்கிரம செயலின் நிமித்தம் அல்ல, நான் பேசின அநியாயமான அக்கிரமான வார்த்தைகளினால் அல்ல, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆகவே வார்த்தைகள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள் கூட தேவனுக்கு முன்பாக அது பரிசுத்தமாக இல்லாவிட்டால் நம்மளுடைய பாவமே நம்மளுடைய ஜெபம் தேவனை அணுகாதபடிக்கு அதை தடை செய்யும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது முக்கியமான ஒரு தடை, பாவம் என்பது. அதுபோல் சில 2 தடைகளையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உதாரணமாக 1 பேதுரு 3:7 நாம் ஒரு தடையை குறித்து பார்க்கிறோம். ஜெபத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு தடை. 1 பேதுரு எழுதின 1 நிருபம் 3:7 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். இந்த வசனம் பொதுவாக புருஷர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வசனம். 1 பேதுரு 3:7, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராமல். இங்கே ஒரு தடையை குறித்து நாம் வாசிக்கிறோம். புருஷர்களாகிய நாம் இதை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே, அதாவது நம்முடைய மனைவிகளோட வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். என்ன சொல்கிறார் பேதுரு? உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி உங்கள் மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆங்கிலத்திலே கொஞ்சம் சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நம்ம நன்றாக இதை வழங்கி கொள்ள வேண்டும். ஹஸ்பண்ட்ஸ், பி கன்சிடரேட், பி ஜென்டில். பி கன்சிடரேட், பி ஜென்டில் with your wives as you live with your wives and treat them with respect. இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு ஆணாதிக்கம் தான் அதிகமாய் நிலவி வருகிறது அல்லவா? மனைவியை கனம் பண்ணுங்கள், மனைவிக்கு மரியாதை கொடுங்கள் என்ற வார்த்தை நமக்கு ஒரு அந்நிய வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஆண்மைக்கு அடையாளம் என்ன? பெண்ணை கட்டுப்படுத்தி நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுவது. கொஞ்சம் குறைய அராஜகம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். இதுதான் இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். அதுவும் தமிழ் சமுதாயத்தில் எனக்கு தெரிந்தது. பெண்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் வாழ்வது தான் இன்றைக்கு நம்மளுடைய ஆணாதிக்கத்தை நாம்
பார்க்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு பி கன்சிடரேட், பி ஜென்டில் வித் யுவர் வைஃப்ஸ் அண்ட் ஷோ ரெஸ்பெக்ட் டு தெம். நாம் எத்தனை பேர் மற்றவர்கள் முன்பாக வி ட்ரீட் அவர் வைஃப்ஸ் வித் ரெஸ்பெக்ட்? நாம் நினைக்கிறோம் அது ஒரு பலவீனத்தின் அறிகுறி என்று சொல்லி நினைத்து ஐ கால் த ஷாட்ஸ், என்னுடைய வீட்டிலே நான் தான் ஐ எம் த பிரெட் வின்னர், நான் தான் என்னுடைய குடும்ப தலைவன் என்று அநேக முறை நாம் இதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இதற்கு விதிவிலக்காய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்ஃபேக்ட் நம்மளுடைய சமுதாயத்திலே நாம் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்மளுடைய சமுதாயத்திற்கு, இது ஒரு பலவீனத்தின் அறிகுறி அல்ல. நம்மளுடைய மனைவிகளை மிகுந்த சாந்தத்தோடு, பொறுமையோடு, அன்போடு அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இதில் இன்னொரு ஆசீர்வாதம் என்ன இருக்கிறது? இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் மனைவியுடன் இசைந்திருக்கும் போது கர்த்தர் தருகிற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம். இதை மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இது எல்லா கணவன் மனைவியும் அறிந்து கொள்ள வேண்டிய, மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், எந்த காரியத்தை ஆகிலும் குறித்து பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். மத்தேயு 18:19. இட் இஸ் லைக் அ blank செக் ஃபார் அ கப்பிள். புதிதாக திருமணம் ஆனவர்களோ அல்லது என்னை போன்ற 40 வருஷத்துக்கு அதிகமாய் திருமணம் ஆனவர்களுக்கும் இது ஒரு blank செக் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் கையெழுத்து போட்டு விட்டார். நான் என்னுடைய மனைவியோடு இசைந்து நான் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் என்னுடைய பிதாவினால் பதில் உண்டாகும் என்று அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். எத்தனை முறை இந்த பிளாங்க் செக்கை நாம் என்கேஷ் பண்ணியிருக்கிறோம்? எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே முதல் நாளிலிருந்து நாங்கள் இந்த வசனத்தை வாசித்து நாங்கள் இணைந்து ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதிலளித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இதுவரை இல்லை என்றால், ஒவ்வொரு நாளும் இரவிலே படுக்கைக்கு போகும்போதாக நீங்கள் சேர்ந்து உங்களுடைய காரியங்களை உங்களுக்குள்ளே விவாதித்து ஒரு இசைந்த மனதோடு நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, அது எந்த தேவையாக இருந்தாலும் தேவன் அந்த தேவையை சந்திப்பார். உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அந்த ஜெபத்திற்கு ஒரு தனி வல்லமை உண்டு. நாம் மனைவியை கனம் பண்ணி அவர்களோடு இசைந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்து குடும்பத்திற்கு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் அழைக்கிறார். இன்னொரு தடையையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த தடை நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். நீதிமொழிகள் 21:13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். நம்மை சுற்றிலும் நம்மை விட ஏழைகள் உண்டு. ஆகவே இந்த நாளிலே வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஏழை கூப்பிடும் பொழுது தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். கிறிஸ்தவர்கள் நினைத்தால், இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள விசுவாசிகள் நினைத்தால், இது கடன் சத்திரமாக இல்லாமல் ஒரு ஒரு வளம் மிகவும் சத்திரமாக மாற்ற கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதித்து, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குறையில்லாதபடிக்கு தேவன் பல விதங்களிலே ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஒருவேளை நாமும் ஏழை என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனாலும் கூட அநேகரை விட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து, நாம் அனைவருமே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் திராணியை தந்திருக்கிறார். ஆகவே இதை ஒரு வளம் மிகவும் சத்திரமாக மாற்றக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். நம் ஜெபம் ஒருவேளை கேட்கப்படாமல் போவதற்கு, ஒரு ஏழை கூப்பிடும் பொழுது நம்முடைய செவியை அடைத்து கொண்டால் நாமும் கூப்பிடும் பொழுது கேட்கப்படாது என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே நம் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த தடைகள் நீக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த தடை போகத்தக்கதாய், இந்த பாவம் போக்கும் பலியாய் நம் ஆண்டவராகிய இயேசு இரட்சகர் நம்மை தேடி வந்தார். நம் பாவத்தை மன்னிக்கும் கிருபாதார பலி அவரே. He has made atonement for our sins. நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையிலே அடைந்தார். நம் சொந்த இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்படுத்தின அன்புள்ள ஆண்டவர். நான் அடைய வேண்டிய தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நீதியை எனக்கு தந்து கிருபையினால் வரும் நீதிமானாக ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரிந்த வசனங்கள்
அவருடைய ரத்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இன்றைய அனுக்கிரக காலம், ஒருவேளை இந்த அனுபவம் மறுபடியும் பிறந்த அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் உங்கள் யார் ஒருவருக்கும் இல்லை என்றால் இதுவே அனுக்கிரக காலம், இன்றைய ரட்சண்ய நாள். தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற இந்த தடை, இந்த பாவமான தடை நீங்கத்தக்கதாய் அவர் நமக்கு இலவசமாய் தரும் மன்னிப்பை ஏற்று ஆண்டவராய் இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பழைய வழிகளை விட்டு நாம் திரும்புவோமானால் இந்த தடை நீங்கும். உங்கள் ஜெபங்கள் ஆண்டவரிடத்திலே சென்று போகும், அது பரலோகத்திலே கேட்கப்படும். இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், நம் ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு தவறான நோக்கத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபம் கேட்கப்படாது. தவறான நோக்கத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபம் கேட்கப்படாது. இதைத்தான் யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படியாய் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எப்பொழுது நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அதற்குரிய பதில் நமக்கு கிடைக்காமல் போகிறது, அந்த ஜெபம் கேட்கப்படுகிறதில்லை. இங்கே உள்ள சத்தியம் என்ன? தேவன் நிச்சயமாய் நம் தேவைகளை சந்திப்பார். அவர் நீட்ஸ், அதைத்தான் பிலிப்பியர் 4:19 God will meet all your needs, குறைவுகளை நிறைவாக்குவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லவில்லை. தேவைகள் வேறு, விருப்பங்கள் வேறு. அவர் நீட்ஸ் எசென்ஷியல், அவர் வாண்ட்ஸ், அவர் டிசையர்ஸ் தே ஆர் நாட் எசென்ஷியல். ஆகவே இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்பதிலே நீங்கள் அலசி பார்த்தால் அநேக நம்மளுடைய விண்ணப்பங்கள் நம்மளுடைய தேவைகள் மட்டுமல்ல, நம்மளுடைய விருப்பங்களாக கூட இருக்கலாம். உலக பிரகாரமாக, சரீர பிரகாரமாக பலவற்றை நாம் பெற விரும்புகிறோம். சுயநலமான ஜெபங்கள் கேட்கப்படாது என்று நான் நம்புகிறேன். பிள்ளையை நேசிக்கிற எந்த தகப்பனும் பிள்ளை கேட்கிற அனைத்தையும் கொடுப்பதில்லை. ஏன்னா அந்த பிள்ளை அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கணும், அந்த அளவு ஒரு மெச்சூரிட்டி இருந்தால்தான் அந்த பிள்ளை கேட்கிறதை நாம் கொடுப்போம். நமக்கு அந்த ஞானம் உண்டு. ஆகவே பிள்ளை கேட்கிறது அனைத்தையும் கொடுக்க மாட்டோம். அதுபோல தான் நம்மளுடைய பரலோக பிதாவும். ஆண்டவர் என்ன சொன்னார்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்வார் என்று தான் அங்கே இந்த மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கேட்டவைகளை கொடுப்பேன் அல்லது உங்கள் விருப்பங்களை நிறைவேறேன் என்று சொல்லி நன்மையானவற்றை தருவார். நம்மளுடைய தேவைகளை அவர் கட்டாயம் சந்திப்பார். ஆனால் நாம் விருப்பங்களை, நமக்கு எது நன்மை என்று அவருக்கு தான் தெரியும். பிரியமானவர்களே, நாம் பொருட்களுக்காக, சரீர உலக நன்மைகளுக்காக மாத்திரம் ஆண்டவரை அண்டுவோமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். நம் உண்மையான வாஞ்சை ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். ஆண்டவர் தருகிற பொருட்களுக்காக நாம் ஆண்டவர் இடத்துல வருகிறதில்லை. வி நீட் த லார்ட். ஆண்டவரே என் பங்கு, அப்படிதான் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே நீரே என் பங்கு என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த லேவி கோத்திரத்தாருக்கு எந்த விதமான நிலமும் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ ஆம் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ், நானே உன்னுடைய பங்கு என்று லேவி கோத்திரத்தை பார்த்து சொன்னபடி நம் விசுவாசிகளாகிய நமக்கும் நம்மளுடைய பெரிய ட்ரெஷர், நம்மளுடைய பெரிய ஒரு பொக்கிஷம் என்னவென்றால் தேவனே நம்மளுடைய பொக்கிஷன். நாம் தான் அவரை தேட வேண்டுமே ஒழிய அவர் கொடுக்கிற நன்மைகளுக்காக நாம் அவரை தேட வேண்டாம். ஆண்டவர் ஒரு இடத்துல மிகவும் துக்கத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோவானிலே நாம் அது வாசிக்கிறோம். உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் அவரிடத்திலே வந்து அவரை ஏற்றுக்கொள்ள, இயேசுவே என் பங்கு, எனக்கு இயேசுவை தவிர வேற ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லுகிற நிலைக்கு நாம் வருகிறதில்லை. அதை அவர் மிகுந்த துக்கத்தோடு சொல்லுகிறார். ஆகிலும் ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்ல வேண்டாம். நாம் ஆண்டவரே நீரே என் பங்கு என்று அவரை நாம் இந்த நாளிலே ஏற்றுக்கொள்வோம். மூன்றாவது காரணம், விசுவாசம் இல்லாமல் ஏறெடுக்கிற ஜெபம் கேட்கப்படாது. விசுவாசம் இல்லாத ஜெபம் கேட்கப்படாது. இதற்கு ஆதாரமாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் எப்படி கேட்க கடவன்? விசுவாசத்தோடே கேட்க கடவன். ஏனென்றால் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். 7ஆம் வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அவன் விசுவாசம் இல்லாமல் சந்தேகத்தோடு அவன் ஜெபித்தால் அவன் ஒன்றும்
பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று இங்கே வேதவசனம் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தால் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நேற்று நாம் காலையில் எழுந்தவுடன் ஏறெடுத்த ஜெபத்திற்கும் இன்று காலை நான் எழுந்தவுடன் ஏறெடுத்த ஜெபத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? நீங்கள் நன்றாக யோசித்து பார்ப்பீர்களானால், அதை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், பொதுவாக சாப்பிடுவதற்கு முன்பதாக, ஊருக்கு வெளியே போவதற்கு முன்பதாக, காலையில் எழுந்தவுடன், மாலையிலே நாம் படுக்க போவதற்கு முன்பதாக ஏறெடுக்கிற ஜெபங்கள் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தைகளைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்வோம். அதில் மாற்றம் இருக்காது. we just say our prayers. அந்த வார்த்தைகளை தான் நாம் சொல்லுகிறோமோ ஒழிய அது உண்மையாய் ஒரு ஜெபம், தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கிற ஜெபத்தை போல, அது ஒரு சுலோகத்தை போல நாம் பலமுறை அதை ஒரு ஃபார்முலா மாதிரி சொன்னிய வார்த்தைகளே நாம் திரும்பி திரும்பி சொல்லி ஜெபிக்கிறோம். அது விசுவாசம் உள்ள ஜெபம் அல்ல. அந்த ஜெபம் ஒரு மெக்கானிக்கல் ப்ராக்டிஸ் ஆகிவிடுகிறது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நாம் உணர்வின்றி சொல்லாமல் ஒரு எதிர்பார்த்தலோடு முழு மனதோடு உணர்ந்து ஊக்கமாக நம்ம ஜெபத்தை ஏறெடுப்பது அவசியம். அப்பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று நம்ம உறுதியாய் நம்பும் பொழுது ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அப்படியானால் ஜெபத்திற்கு அதிகமான தேவை என்ன சொல்கிறது, அது ஒரு எசென்ஷியல் விசுவாசம். விசுவாசம் இல்லாத ஜெபம் பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்றும் சொல்கிறோம். ஆகவே விசுவாசம் அவசியம். ஜெபத்திற்கு பதில் வேண்டுமானால் விசுவாசம் எப்படி வரும்? அதையும் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். விசுவாசம் கேள்வியினாலே. கேள்வி என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே கேட்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாய் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ளாய் வருகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே இன்று நாம் விசுவாசத்திலே பலப்பட வேண்டுமானால் அதற்குரிய ஒரே வழிமுறை, நாம் வேதத்தை இன்னும் கூட அதிகமாய் வாசிக்க வேண்டும், அதிகமாய் தியானிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அப்பொழுது விசுவாசம் நமக்குள்ளாக பலப்படும். இந்த காரியம் அடுத்த காரணத்திற்கு, 4வது காரணத்திற்கு நம்மை எடுத்து செல்கிறது. 4வது காரணம் ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கு நான் உங்கள் முன்பு வைக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், வேதத்தை அசட்டை செய்தால் ஜெபம் கேட்கப்படாது. வேதத்தை அசட்டை செய்தால் ஜெபம் கேட்கப்படாது. உங்களுக்கு தெரிந்த வசனம் என்று நினைக்கிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நீங்கள் வேதத்தை வாசிக்காமல் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஜெபம் எப்படி இருக்கிறதாம்? அருவருப்பாக இருக்கிறதாம். இன்றைக்கு ஜெபிப்பவர்கள் அநேகம் பிரியமானவர்களே. நான் ஓரளவுக்கு என்னுடைய மருத்துவமனையிலே அநேகரை சந்தித்து பேசும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தம், நிறைய பேர் ஆமாம் அங்கே ஜெபம் பண்ணுறோம், காலையில் ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், நம்மளுடைய சேப்பலில் போய் ஜெபம் பண்ணுறோம், குடும்பமாக ஜெபம் பண்ணுறோம்லாம் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, நீங்கள் வேதம் வாசிக்கிறீர்களா என்று கேட்டால் அந்த உற்சாகம் அவர்கள் முகத்தை விட்டு போய்விடுகிறது. வேதத்தை கிரமமாய் வாசிப்பவர்கள் சிலர், கருத்தாய் வாசிப்பவர்கள் சிலர். நான் என்ன சொல்கிறேன், நாம் ஆண்டவருடன் பேச முன்பதாக அவர் நம்மோடு பேசுவதை கேட்க வேண்டும் அல்லவா? அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நான் யார்? அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே நான் சொல்வதை நீர் முதலாவது கேளும் என்று சொல்வதை விட முதலாவது உட்கார்ந்து அவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தையை நாம் கேட்டு அதை வாசித்து தியானித்த பின்பு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபமும் அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும், ஒரு விசுவாசம் உள்ளதாக இருக்கும். ஆகவே அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வோம். நாம் ஜெபிக்கிற நேரத்தை விட நாம் வேதம் வாசிக்கிற நேரம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது நம்மளுடைய தேவ பக்தி, நம்மளுடைய ஜெப வாழ்க்கையிலும் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார். அவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது நம்முடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுப்பார். சில எச்சரிப்பின் வசனங்களை உங்கள் முன் வைக்கிறேன். அடுத்த காரணத்திற்கு போக முன்பதாக நீதிமொழிகள் 13:13 இப்படியாய் சொல்லுகிறது. இந்த எச்சரிப்பின் வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 13:13. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். இது ஓசியா 4:6. ஓசியா 4:6, மன்னிக்கவும். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 13:13 வேறொரு வசனம் உண்டு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திருவசனத்தை அவமதிக்கிறவன், சொல்வதற்கே கஷ்டமா இருக்கிறது அல்லவா? திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான்.
உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இதை விட நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு இந்த நாளிலே வேத வார்த்தையிலிருந்து நமக்கு வரவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஒரு வேளை நீங்கள் கிரமமாய் ஜாக்கிரதையாய் வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து வேத வசனத்தை வேண்டுமானால் முழங்காலில் நின்று வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபம் அப்பொழுது பிரீதியாயிருக்கும். இனி வரும் 2 காரணங்கள், 4 காரணங்களை பார்த்து விட்டோம். இனி வரும் 2 காரணங்கள், சில முக்கியமான காரணங்கள். நீங்கள் கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படி உங்களை அழைக்கிறேன். 5வது காரணம், நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வதை நிறுத்திவிட்டோம். இது ஒரு காரணம். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வதை நிறுத்திவிட்டோம். ஏனென்றால் நாம் கேட்ட ஜெபத்திற்கு பதில் வராததினாலே நாம் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம். இதுக்கு பதில் வராததற்கு காரணம், நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கவில்லை, காத்திருக்கவில்லை. ஆகவே நாம் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று தவறாக எண்ணிவிட்டோம். இதற்கு ஒரு அருமையான உதாரணம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் எலியாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ போய் உன்னை ராஜாவுக்கு காண்பி, ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்திலே என்ன கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார்? மழையை கட்டளையிடுவேன் என்று 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். அதை முடிந்தால் நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 18ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே தேவன் எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் இதை செய்வேன் இன்று என்று சொல்லியிருக்கிறார். நடந்தது என்ன? கர்மேல் பர்வதத்திலே நடந்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும். நடக்கக்கூடாத ஒரு காரியத்திற்காக எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஜெபிக்கிறார். அவர் என்ன ஜெபம் செய்கிறார்? 37ஆம் வசனத்திலே, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது அவன் கேட்ட மாத்திரத்திலே என்ன நடந்தது? மேலிருந்து அக்னி வரும் நமக்கு கேள்விப்பட்டதே இல்லை அல்லவா? அது ஒரு நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை அங்கு கடவுள் செய்கிறார். வித்தின் a செகண்ட் அவன் ஜெபித்து முடித்தவுடன் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்து தண்ணையும் நக்கி போட்டது. இப்படியாய் தேவன் பதில் கொடுக்கிறார் அல்லவா? இதே எலியா தீர்க்கதரிசி அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன? தேவன் என்ன சொன்னார்? நான் மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அக்னி இறங்கியது. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் உணர்ந்து கொண்டார்கள், தேவனே கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனால் மழை வருவதற்கு எலியா தீர்க்கதரிசி செய்ய வேண்டியது என்ன? அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், என்னை கேளும் ஆண்டவரே, மழை பெய்யட்டும் என்று சொல்லியிருந்தாலும் மழை பெய்திருக்கலாம். ஆனால் அப்படி பெய்யவில்லையே. 42ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:42 பிற்பகுதியிலே நான் வாசிக்கிறேன். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, அவன் அக்னி விழ வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் அவன் ஒருவேளை நின்று கொண்டுதான் ஜெபித்திருப்பான், வானத்தை பார்த்து ஜெபித்திருப்பான். உடனே அக்னி விழுந்தது. இங்கே அதே எலியா தீர்க்கதரிசி, அந்த வல்லமையுள்ள தேவனால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி எப்படி ஜெபிக்கிறான்? சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து போய் அவனுடைய ஊழியக்காரனை போய் மேகம் வருகிறதா என்று பார்க்க சொல்லுகிறான். எத்தனை முறை? 6 முறையும் பார்க்கிறான். அங்கே மேகமே இல்லை, ஒரு சிறிய மேகம் கூட இல்லை. அவன் 6 முறை ஜெபித்தான் எலியா தீர்க்கதரிசி. ஆனால் 7வது முறை ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஆண்டவர் ஒருவேளை நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கலாம், மற்ற ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்திருக்கலாம். ஆனால் சில ஜெபங்களை நாம் தொடர்ந்து ஏறெடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவிசுவாசம் வந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்கக்கூடாது. இந்த காரியம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்திருக்கும் என்று நாம் அறிந்தால் அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும், அந்த பதில் கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்றுதான் நான் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஜார்ஜ் முல்லர் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் அநேக அனாதை கூடங்களை இங்கிலாந்து தேசத்திலே வைத்திருந்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவில்லாமல் இருக்கும் பொழுது காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் சிறுவர்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது அங்கே சாப்பாடு, பிரெட்டோ மில்கோ இருக்காது. அப்பொழுது இந்த மனுஷன் ஜெபிக்கும் பொழுது அந்த ரோட்டில் போகிற ஒரு வேன் பிரேக் டவுன் ஆகி அங்கே உள்ள பாலையெல்லாம் தயவுசெய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை உடல் கெட்டுப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு இப்படியாய் ஜெபத்திற்கு பதில் உடனடியாக வந்தது. அவருடைய வாழ்க்கையிலே பலமுறை நடந்தது உண்டு. ஆனால் சரித்திரம் என்ன சொல்லுகிறது? ஒரு தனிப்பட்ட மனிதரின் ரட்சிப்புக்காக ஜார்ஜ் முல்லர் எத்தனை வருடங்கள் ஜெபித்தாராம்? 63 ஆண்டுகள் ஜெபம் பண்ணினார். தன்னுடைய நண்பன் ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று 63 ஆண்டுகள் ஜெபம் பண்ணினார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த நபர் ரட்சிப்படையவில்லை. ஆனால் அவர் மரித்த அடுத்த நாள் அந்த
மனிதர் ரட்சிக்கப்பட்டார் என்று சரித்திரம் கூறுகிறது. நம்மளுடைய குடும்பத்திலே உள்ள ரட்சிக்கப்படாத நபர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறோம். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16:31. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம் கூட பிறந்தவர்களுக்காய், நம் பிள்ளைகளுக்காய், நம் வீட்டில் உள்ளவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்டு, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். அது உண்மைதான், அவர்கள் நரகத்திற்கு போக மாட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நாம் அவர்களுக்காய் தினந்தோறும் மன்றாடி அவர்களுடைய ரட்சிப்புக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, சில நேரம் நாம் ஏறெடுத்த ஜெபத்திற்கு தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதற்குரிய பதிலுக்குரிய ஒரு கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆனால் நம் கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அதற்கு நல்ல உதாரணம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசியிலே எவ்வாறு அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அவர்கள் வேதனைப்பட்டார்கள் என்றும் அவர்கள் தேவனிடத்திலே மன்றாடினார்கள் என்பதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 23ஆம் வசனம் 2வது பாகத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 2:23. இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. 24ஆம் வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அதாவது அவர்களுடைய பெருமூச்சை கண்டார், அவர்களுடைய முறையீடு தேவ சந்நிதியில் எட்டினது, அதை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார் என்றுதான் அந்த அதிகாரம் முடிகிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலே புலம்பின அந்த ஜெபத்திற்கு பதில் எப்பொழுது வந்தது? ஒரு 12 அதிகாரங்கள் கழித்து தான் அதற்கு பதில் வருகிறது அல்லவா? ஆனால் அவர்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே தேவன் தன்னுடைய ரட்சிப்பின் கிரியை, விடுதலையின் கிரியை ஆரம்பித்து விட்டார். எப்படி சொல்லுகிறேன்? அந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் அந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே பிறந்து விட்டான். அந்த குழந்தை வளர்ந்து 40 வருஷங்கள் பார்வோன் அரண்மனையிலே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று ஸ்தேவான் சொல்லுகிறபடி 40வது வயதிலே அந்த மோசே நினைத்தான், நான் என்னுடைய சொந்த பலத்தினாலே எங்களுடைய ஜனத்தை மீட்டுக்கொள்ள முடியும் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய சொந்த பலத்தை அவர் நம்பவில்லை. அவனை வனாந்திரத்திற்கு அனுப்பி அங்கே 40 வருஷம் தன்னுடைய மாமனாரின் ஆடுகளுக்கு பின்பதாக போகும்படி அங்குதான் அவனுடைய ட்ரைனிங் அந்த 40 வருஷம் நடந்தது. ஆகவே 80 வருஷங்கள் கழித்து மோசேயை தேவன் அனுப்புகிறார். ஹி வாஸ் கமிஷன் ஆஃப்டர் 80 years. வந்து அந்த 12, 13, 14ஆம் அதிகாரத்திலே இங்கே இந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் ஏறெடுத்த ஜெபம் பதில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒருவேளை அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை, இங்கே ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அது இப்பொழுது பார்வோன் அரண்மனையிலே உண்டு, அப்புறம் வனாந்திரத்திலே உண்டு என்பதை இஸ்ரவேல் மக்கள் அறிந்ததில்லை. அவர்கள் ஜெபிக்கிறார்கள், நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஜெபத்திற்குரிய பதிலை தேவன் தயாராகி கொண்டு வருகிறார். ஏற்ற வேளையிலே அந்த பதில் அது மிகுந்த அருமையான விதத்திலே அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் ஓங்கிய பயத்தினாலும் தன்னுடைய வலக்கரத்தாலும் அவர்களை விடுவிக்கிறார். 10 வாதைகள் எல்லாவற்றையும் நாம் அறிவோம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக முறை நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுடைய திருமணம் ஆக வேண்டும் என்ற உதாரணமாக. ஆனால் நம்ம என்ன அனுபவம் படுகிறோம்? நிறைய ப்ரப்போசல்ஸ் வருகின்றது, ஆனால் ஒன்றுமே செட்டாக மாட்டேங்குது, வருஷங்கள் ஆகிக்கொண்டே போகிறது, பிள்ளைக்கு வயதாகிக்கொண்டே போகிறது, ஜெபம் கேட்கப்படவில்லை என்று அங்கலாய்க்கிற பெற்றோரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: பிரியமானவர்களை, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் தேவன் ஜெபத்தை கேட்டுவிட்டார். ஏதோ ஒரு இடத்திலே இந்த பெண்ணுக்காக அல்லது பையனுக்காக நியமிக்கப்பட்ட ஆணோ பெண்ணோ தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். இவர்கள் இருவரையும் இணைக்கும்படிக்கு அந்தந்த இடங்களிலே, அந்தந்த குடும்பங்களிலே, அந்த சூழ்நிலையிலே அவர்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஒருவேளை நம் கண்களுக்கு அது தெரியாமல் போகலாம், ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும். என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தோமோ அப்பொழுது கட்டாயமாக தேவன் அதற்குரிய பதிலை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய மகளுக்கு தேவையான ஒரு அருமையான பையன் ஏதோ ஒரு குடும்பத்திலே தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக கொஞ்சம் நேரம் எடுத்து, ஆகவே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நாம் கைவிடவே மாட்டார். இங்கே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் செய்கின்ற காரியங்கள் கண்களில் படவில்லை, ஆனால் நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஏற்ற வேளையிலே என்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு திருமணம் நடக்கும். அண்ட் ஹீ வில் டர்ன் அவுட் டு பி த பெஸ்ட் பாய் ஆர் கேர்ள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் அப்படியே செய்வார். பிரியமானவர்களே,
கடைசியாக 6வது காரணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம் ஜெபம் கேட்கப்படாததற்கு உரிய காரணம், நீங்கள் கேட்பதை விட மேலான சிறப்பான ஒரு காரியத்தை உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கலாம். நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிக்கிறோம், நாம் நினைக்கிறோம் அதுதான் நமக்கு மிக சிறந்த ஒரு நன்மை, நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நினைத்து ஜெபிக்கிறோம். ஆனால் உண்மையிலே அதைவிட மிக சிறந்த ஆசீர்வாதம் நம் கண்களுக்கு புலப்படாதது, நம் அறிவுக்கும் கூட எட்டாத ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கலாம். ஆகவே நாம் ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து நான் ஒரு அனுபவத்தை உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒருவேளை இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், ஆனால் நீங்கள் இந்த அனுபவத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நான் பல இடங்களிலே இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். இதனுடைய அனுபவ சாட்சி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் முந்தைய சொன்னபடி நான் பேங்க்கில் தான் 40 வருஷம் வேலை பார்த்தேன். என்னுடைய முதல் 5 வருஷம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அரசமயமாக்கப்பட்ட வங்கியில் நான் வேலை பார்த்தேன். அப்பொழுது எங்களுடைய வங்கியில் வேலை பார்க்கிற யாருமே ஒரு எக்ஸாம் கட்டாயம் பாஸ் பண்ண வேண்டும். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ முடித்து நாங்கள் ஊழியர்கள் ஆகிவிட்டோம், பணியாளர்கள் ஆகிவிட்டோம். ஆனால் அங்கே ஒரு எக்ஸாம் உண்டு, அதற்கு பேர் CAIIB, சர்டிஃபைடு அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கர்ஸ். இந்த இன்ஸ்டிடியூட் நடத்துகிற எக்ஸாமை வங்கியில் வேலை பார்க்குற கிளார்க்கோ ஆஃபீஸர்ஸோ எல்லாரும் பாஸ் பண்ண வேண்டும். அதற்கென்று ஒரு இன்சென்டிவ் உண்டு. இந்த CAIIB பரீட்சை 2 பாகமாக உண்டு. பார்ட் 1, பார்ட் 2 என்று உண்டு. பார்ட் 1 பாஸ் பண்ணால் அதில் 5 பேப்பர், இந்த 5 பேப்பரும் பாஸ் பண்ணிட்டா ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டு. பார்ட் 2 பாஸ் பண்ணால் 2 இன்க்ரிமெண்ட். இப்படியாக வங்கியில் வேலை பார்க்கிறவர்களுக்கு அதற்குரிய பேங்கிங் நாலேஜ் வேணும்னு சொல்லி இந்த 11 பேப்பர், பார்ட் 1ல் 5 பேப்பர், பார்ட் 2ல் 6 பேப்பர், இதை படித்து விட்டால் நமக்கு வங்கி விஷயங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளக்கூடும் என்று எல்லா வங்கியிலும் இது கடைபிடிக்கிறார்கள். ஸோ நான் வேலை பார்த்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலும் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் யூனியன் பேங்க்கில் வேலை பார்க்கும்போது என்னுடைய பேசிக் பே 430 ரூபா, ஒரு இன்க்ரிமெண்ட் 30 ரூபா. ஆகவே இந்த பார்ட் 1 ரிஜிஸ்டர் பண்ணி இந்த சர்டிஃபைடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கர்ஸில் எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். முதல் முறையிலே 5 பேப்பரும் நான் எழுதினேன். 4 பேப்பர் முதல் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணி விட்டேன். 5வது பேப்பர் ஃபெயில் ஆகிவிட்டேன். ஆகவே அந்த இன்க்ரிமெண்ட் வரவில்லை. ஆனால் இந்த எக்ஸாம் வருஷத்திற்கு 2 முறை நடக்கும். அந்த சமயத்திலே பிப்ரவரியிலையும் ஜூலையிலையும் நடக்கும். பிப்ரவரியிலையும் அல்லது ஆகஸ்ட்லேயும் நடக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ 6 மாதம் கழித்து மீண்டும் அந்த எக்ஸாமை எழுதலாம். விடப்பட்ட அந்த எக்ஸாம் பெயர் அக்கௌண்டன்சி. அந்த எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டம், அதனால் அக்கௌண்டன்சி பாஸ் பண்ணலை. ஸோ அடுத்த முறை அந்த 4 பேப்பர் எழுத வேண்டாம், அந்த 5வது பேப்பர் எழுதி அதை மட்டும் பாஸ் பண்ணிட்டா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். எழுதினேன், ஃபெயில் ஆகிவிட்டேன். அடுத்த 6 மாதம் கழித்து எழுதினேன், ஃபெயில் ஆகிவிட்டேன். கடைசியாக எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருந்த காலம். அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு நான் எழுதுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாகவே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எப்படியும் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். அந்த எக்ஸாம் மத்தியானம், அன்றைக்கு காலையிலேருந்து மத்தியானம் கூட அவங்க சாப்பிடலை. நாங்கள் 2 பேருமே அதிகமாக ஜெபித்து நான் அந்த எக்ஸாம் போனேன். யூனியன் பேங்க்கில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். எக்ஸாமை எழுதினேன். மார்க் 49, பாஸ் பண்ணுவதற்கு 50 மார்க். ஃபெயில் ஆகிவிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி ஜெபித்தோம், என்ன ஆண்டவரே, மிச்ச என்னுடைய கலீக்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, நான் இப்படி ஃபெயில் ஆகிட்டுருக்கேன். அதுவும் ஒவ்வொரு தடவையும் 48, 49 தான் வரும். முடிஞ்சது கதை. சரி, ரிசர்வ் பேங்க் அப்ளை பண்ணேன். அந்த கதையை உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன். அந்த ரிசர்வ் பேங்க்லேயே அப்ளை பண்ணும்பொழுது மேனேஜராக எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ முடித்து நான் ரிசர்வ் பேங்க்கில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண அந்த மாதமே அந்த CAIIB எக்ஸாம் வந்தது. அதை நான் அங்கும் எழுதலாம், ஏன்னா இதே கண்டிஷன் தான் அங்கேயும். அங்கே போனாலும் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஆகவே அந்த 5வது பேப்பரை ரிசர்வ் வங்கியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் போய் எழுதினேன். ரொம்ப ஒன்றும் படிக்கலை, ஏன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஜாயின் பண்ணதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட். எனக்கு அதுவே போதும், இந்த CAIIB இல்லாட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப படிக்கவும் இல்லை. ஆனால் போய் எழுதினேன். நம்ப மாட்டீர்கள், அது ரிசல்ட் வரும் பொழுது என்னுடைய மார்க் 76 மார்க். படிக்காமல் நான் எழுதினேன், 76 மார்க் வந்தது. ஆனால் அது முக்கியமான விஷயம் இல்லை. அதில் நடந்த காரியம் என்னவென்றால், வித்தின் ஃபியூ டேஸ் ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு சுற்றறிக்கை, ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணாங்க ஸ்டாஃபுக்கு. அந்த சர்க்குலரில் என்ன போட்டிருந்ததுன்னா, இந்த ரிசர்வ் வங்கியில் முன்பதாக நீ இந்த CAIIB எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. ஆனால் சேர்ந்த பிறகு நீ பாஸ் பண்ணினால் உனக்கு இன்க்ரிமெண்ட் என்று அந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டது. எனக்கு அதை பார்க்கும் பொழுது நம்பவே முடியவில்லை. அதாவது நான் யூனியன் பேங்க்கில் எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்திருந்தால் 30 ரூபாய் கிடைத்திருக்கும். ஒரு வருஷம்தான் கிடைத்திருக்கும். 12 மாதம் 360 ரூபாய் கிடைத்திருக்கும். யூனியன் பேங்கை விட்டு நான் ரிசர்வ் பேங்க் வந்து விட்டால் அந்த நன்மை என்னை தொடர்ந்து வராது.
ஆனால் ரிசர்வ் வங்கியிலே நான் சேரும் பொழுது ஒரு இன்க்ரிமெண்ட் 180 ரூபாய், 6 மடங்கு அதிகமான இன்க்ரிமெண்ட். அது மாத்திரமல்ல, அந்த இன்க்ரிமெண்ட் எனக்கு கிடைத்தது ஏனென்றால் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த 5வது பேப்பர் எழுதுனதுனாலே ஐ பிகேம் எலிஜிபிள். அந்த இன்க்ரிமெண்ட் என்னுடைய அடுத்த 32 வருஷத்திற்கும் என்னுடைய பேயோடு சேர்ந்து வந்தது. யூனியன் பேங்க்கில் இருந்தால் ஒரு வருஷம் வந்திருக்கும் 30 ரூபா, ரிசர்வ் பேங்க் வந்ததுக்கப்புறம் 180 ரூபா. அது படிப்படியாக அந்த இன்க்ரிமெண்ட் அதிகமாகவும் ஆகி 32 வருஷம் அந்த இன்க்ரிமெண்ட் எனக்கு கிடைத்தது. அது மாத்திரமல்ல, கடந்த 10 வருஷமாக என்னுடைய பென்ஷனுக்கும் 50% அந்த இன்க்ரிமெண்ட்லேருந்து கூடுதலாய் வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு யூனியன் பேங்க்கில் நான் பாஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம்! நாளைக்கு நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்று நாம் அறியோம், கர்த்தர் அறிவார். ஆகவே நாம் நினைக்கிறோம் இதுதான் நமக்கு பெஸ்ட், இதுதான் நமக்கு வேண்டும் என்று நம்ம மன்றாடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் இல்லை, வானம் வெண்கலமாய் மாறலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக நல்ல ஒரு பங்கை வைத்திருக்கிறார். பவுலப்போஸ்தலன் நான் சொன்னபடி 3 முறை ஜெபித்தான். எதற்காக ஜெபித்தான்? தன் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முள் நீங்க வேண்டும் என்று. ஆனால் அவன் கேட்டதை விட மிக சிறந்த ஒன்றை தேவன் பவுலப்போஸ்தலனுக்கு கொடுத்தார். அது என்ன? தேவ கிருபை. என் கிருபை உனக்கு போதும் என்று கொரிந்தியர் 12:9. ஏனென்றால் உன் பலவீனத்திலே, சரீர முள் இருக்கலாம், ஆனால் உன் பலவீனத்திலே தான் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகவே கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஒருவேளை முள் எடுக்கப்படவில்லை, ஜெபம் கேட்கப்படவில்லை, அதைவிட பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவன் பெருமைப்படாதபடிக்கு தேவனுடைய கிருபை அவன் மேல் இருக்கத்தக்கதாக, தேவ வல்லமை அவன் மூலமாய் வழங்கத்தக்கதாய் அந்த பலவீனத்திலே தேவனுடைய கிருபை வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மோசேயை பற்றி சொன்னேன், மோசேயுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று. பழைய ஏற்பாட்டிலே அவன் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூபமான அந்த மலை, அது கானான் தேசத்திற்குள் தான் இருக்கிறது. அங்கே he had a பர்ஃபெக்ட் லேண்டிங். மோசேயும் எலியாவும் அந்த மலையிலே அங்கே மோசேயுடைய கால் படத்தக்கதாய் தேவன் அந்த இடத்திலே மோசேயை அனுமதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவகுமாரனோடு அந்த மலையிலே மோசே சம்பாஷித்தார் என்று பார்க்கிறோம். தாவீது தன் குழந்தைக்காக ஜெபித்தான் இல்லையா? பத்சேபாளுக்காக பிறந்த அந்த குழந்தை இறந்தது. ஆனால் அதே பத்சேபாள் மூலமாக சாலமோன் குழந்தையை தேவன் தந்தார். எலியா ஜெபித்தான், ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் மரிக்கிறது நல்லது என்று ஜெபித்தான். ஆனால் அந்த எலியா மரணத்தை ருசி பார்க்கவே இல்லை. அதைவிட ஒரு மேலான வழியிலே அவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வந்து எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்பானான். அப்படிப்பட்ட மகிமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட கொடுக்கப்பட்டதாய் தெரியவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை அவன் இழந்து போயிருப்பான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டிருப்பான். ஆனால் என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை நிராகரித்தார். ஏனென்றால் மிக மேன்மையான ஒரு முடிவை அவனுக்காக வைத்திருந்தார். ஆகவே நாமும் கூட இங்கு கூடி வந்திருக்கிற நாம் சோர்ந்து போகாமல், இடைவிடாமல், விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்கு சிறந்த பங்கை வைத்திருக்கிறபடினால் நாம் ஜெபம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நாம் கேட்ட வசனங்களை நாம் தியானிப்போம். எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை மிக தெளிவாக பிட்டு வைத்தது போல நம்ம கேட்டோம். கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார். ஒரு வீட்டில் பிள்ளைகளுக்கு அம்மா ஒரு சாப்பாட்டின் பொருளை விட்டு கொடுப்பது போல கொடுத்துருக்கிறார். நம்மை ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஜெபங்களை கேட்கிற தேவனே, ஜெபங்களை பார்க்கிறவரே, ஜெபங்களை கவனிக்கிறவரே, வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லவரே, ஜெபங்களுக்கு அநேக பதில்களை கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதும் ஆராதனையிலே இந்த செய்தி ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணோம், அதை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன். பலவிதமான தேவைகளோடு இருக்கிற மக்களை நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் ஜனமாய் சேவையில் ரட்சிக்கப்பட, நாடு திரும்ப எழுப்புதலுக்காக, சமாதானத்துக்காக, பாதுகாப்புக்காக செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலும் எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்துக்காக அடிபடுகிற, உபத்திரவப்படுகிற, அச்சுறுத்தப்படுகிற
சிறையில் அடைக்கப்பட்ட எல்லாரையும் கட்டப்பட்டவர்களே நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தும், விடுதலையாக்கும். ஆண்டவராய் இயேசுவே, என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? ஆண்டவராய் இயேசுவே, சீக்கிரமாய் வாரும், உமக்காய் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும், செபித்து விழித்திருக்க வேண்டும். மாரநாத்தா, இயேசு ரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரே என் கண்மலையும் கோட்டையுமானார், ரட்சகரும் தேவருமானார். கர்த்தரே என் கண்மலையும் கோட்டையுமானார், ரட்சகரும் தேவருமானார். நான் நம்பின என் துருகமும் கேடகமானார், ரட்சணிய கொம்புமானார். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே.